லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் பூலா ஜோரா குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மருத்துவத்துக்கு படிக்கிறோம், பொறியியலுக்கு படிக்கிறோம், இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் படிக்கிறோம். இந்த கல்வியெல்லாம் நம்ம இந்த உலகியலில் நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள், பிழைப்புக்கான கல்வி. பிழைப்புக்கான கல்விகள். நாம் ஒருவேளை மரணம் அடைஞ்சிட்டோம்னா மலர் மிசை ஏகினா, அப்போ இங்கே புருவ மத்தியில் ஒரு மலர் இருக்குது, அங்கே தவம் பண்ணினால் மானடி சேர்ந்தார் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் மனதை அடக்கி சிற்சபையில் திருச்சிற்றம்பலத்தில் தவம் செய்கின்ற பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அடுத்த பிறவிக்கு நிச்சயமாக வரும், கடத்தப்படும். இந்த சாகாத கல்வியை கற்பவர்கள் மரணத்தை வெல்வார்கள். சாகாத கல்வி ஏன் கற்றுக்கிறோம்? ஒரு அங்குலம் உடம்பிற்கு தேவையான சத்தாக போகிறது, ஒரு அங்குலம் சுக்கில பையில் போய் சுக்கிலமாக சேர்கிறது. பெண்களுக்கு அது கருமுட்டையாக போய் சேர்கிறது. அரை பங்கு இங்கே புருவ மத்தியில் விந்துவிற்கு போகிறது. ஆக்சுவலாக விந்துங்கிறது புனல் அப்படின்னா நீர். இப்போ உங்கள் உடம்புக்குள்ளேயும் என் உடம்புக்குள்ளேயும் என்ன ஓடுது அப்படின்னா ரத்தம் ஓடுது இல்லையா? ஐயா உடம்புக்குள்ளே இப்போ என்ன ஓடுதுன்னா ரத்தம் ஓடலை, அமுதம். கோடையிலே இலைப்பாற்றி கொதும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல்கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. பாட்டு எங்கே கொடுக்குறாரு பாருங்க. ஈசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன் ஐயா. ஒரு விஷயம் சொன்னீங்க, மனம் பற்றி பேசும்போது, உயிர் பற்றி பேசும்போது 3 இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சாகாக்கலை, வேகாக்கால், போகா புனல் அப்படின்னு 3 சொன்னீங்க. இது 3 சேர்த்தா சாவை போன்ற முதல் வரிசையில் வரும் அப்படின்னீங்க. இதை கொஞ்சம் பற்றி விரிவாக சொல்லுங்கள். அதாவது இந்த 3ம் சேர்ந்தது தான் சாகாத கல்வி அப்படின்னு ஐயா சொல்கிறார். சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல். இப்போ நம்ம உலகியலில் படிக்கிறோம், கல்வி படிக்கிறோம், ஒரு மருத்துவத்துக்கு படிக்கிறோம், பொறியியலுக்கு படிக்கிறோம், இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் படிக்கிறோம். இந்த கல்வியெல்லாம் நம்ம இந்த உலகியலில் நாம் வாழ்வதற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்விகள், பிழைப்புக்கான கல்வி. பிழைப்புக்கான கல்விகள். நாம் ஒருவேளை மரணம் அடைஞ்சிட்டோம்னா இந்த கல்வியும் அதோடு முடிந்து விட்டது. ஏன்னா இந்த உடம்புக்காக தான் படிக்கிறோம், உடம்பை வச்சு படித்தோம். அடுத்த பிறவி அவங்களே எடுக்கும் பொழுது இந்த கல்வி எதுவும் அவர்களுக்கு ஞாபகத்தில் இருக்க போவது இல்லை. கடவுள் கடவுளுடைய அருள் சக்தி எல்லாத்தையும் மறைத்துவிடும். இது சாகும் கல்வி. ஐயா சொல்கிறது சாகாத கல்வி. இதை இன்னும் சொல்வதாக இருந்தால் திருவள்ளுவருடைய இதில் எடுத்துகிட்டு வந்தால் ஐயா சொல்கிறார், சாகாத கல்வி தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு ஐயா சொல்கிறார். என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மரணமில்லாமல் வாழும் நிலமிசை நீடு வாழ்வார்னா என்ன? இந்த நிலத்தில் எப்போவுமே இருப்பாங்க. மலர்மிசை ஏகினான், அப்போ இங்கே புருவ மத்தியில் ஒரு மலர் இருக்குது. மலர்மிசை ஏகினான் அங்கே தவம் பண்ணினால் மானடி சேர்ந்தார் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் இந்த நிலத்தில் நீடு வாழ்வார்கள், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள். அப்போ சாகாத கல்வி ஏற்கனவே திருக்குறளிலேயே ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்பதை வள்ளல் பெருமானார் சொல்கிறார். தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சாகா கல்வி சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த சாகாத கல்விங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திருச்சிற்றம்பலத்தில் தவம் செய்கின்ற பொழுது மட்டுமே கற்கக்கூடிய கல்வி. மற்ற எல்லாத்துலேயும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு சந்தேகங்க, இப்போ இந்த கல்வி அடுத்த பிறவியில் மறைஞ்சிடும்ன்றீங்க. இப்போ ஆன்மா பற்றின அறிவு பற்றின கல்வி அடுத்த பிறவியில் தொடரும். சாகாத கல்வி நிச்சயமாக தொடரும், இருக்கும். பக்குவம் வரும், புரியும், கண்டிப்பாக வரும். அதான் ஐயா சொல்கிற, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவ வேண்டும். இந்த ஒருமை அப்படிங்கிறதுக்கான பொருள் எங்கே பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறார், ஒருமை அப்படின்னா என்னென்னா அறிவும் ஒழுக்கமும் ஒத்த இடத்தில் தானே கூடும் அப்படிங்கிறார். அறிவும் ஒழுக்கமும். அறிவு எப்போ வரும்? கல்வி கற்கும் பொழுது தான் வரும்.
கல்வி கற்கும்போது கல்வி ஒருமை. இன்னும் திருக்குறளே போகிறதா இருந்தால் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா படைத்து. ஒரு பிறவியில் ஒருவன் கற்கக்கூடிய கல்வின்னு பொருள் எழுதுறாங்க. ஒரு பிறவியில் அவன் கற்ற கல்வி அல்ல, ஒருமை நிலையில் அவன் கற்ற கல்வி. ஒரு பிறவியில் கற்ற கல்வியெல்லாம் நான் படித்த மருத்துவமும் நான் படித்த பொறியியலும் அடுத்த பிறவிக்கு வரலை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருமை நிலையில், அதாவது கடவுள் வேறு தான் வேறு என்கின்ற நிலையற்று மனதை அடக்கி சிற்சபையில் திருச்சிற்றம்பலத்தில் தவம் செய்கின்ற பொழுது எனக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி அடுத்த பிறவிக்கு நிச்சயமாக வரும், கடத்தப்படும். இந்த சாகாத கல்வியை கற்பவர்கள் மரணத்தை வெல்வார்கள். சாகாத கல்வி ஏன் கற்றுக்குறோம் அப்படின்னா மரணத்தை ஜெயிப்பதற்காகத்தான். இப்போ ஜீவகாருண்யமும் அவசியம். ஏன்னா ஜீவகாருண்யம் இல்லை அப்படின்னா இந்த கல்வியவே கற்க முடியாது. என் மனசில் கருணை இல்லைன்னா நான் எங்கே கல்வி கற்கிறது? எப்படி கல்வி கற்க முடியும்? இப்போ ஜீவகாருண்யத்தால் அடைய முடியும் அப்படின்னா ஜீவகாருண்யத்தை முழுசாக பண்ணணும். முழுசாக பண்ணணும்னா ஆற்றல் வேணும். ஆற்றல் வேணும்னா கல்வி கற்கணும். எங்கே கல்வி கற்கணும்னா திருச்சிற்றம்பலத்தில் கல்வி கற்கணும். இப்போ திருச்சிற்றம்பல கல்வியை தான் ஐயா சாகாத கல்வி அப்படின்னு சொல்கிறார். அதில் 3 பகுதிகளாக பிரிக்கிறார். சாகாத தலை, வேகாக்கால், போகா புனல் அப்படி 3ஆக பிரிக்கிறார். இந்த 3க்கும் நம்ம ஒரு 3 பொருள், ஏன்னா இது அன்பர்களுடைய குறிப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இதனுடைய மாறுபாடுகள் கொஞ்சம் இருக்கும். ஆனால் உண்மையாக இதெல்லாம் என்னென்னா இந்த சாகாத கல்வியை ஐயா சொல்லியிருக்கார், அன்பர்கள் குறிப்பெடுத்திருக்காங்கன்னா கூட இதை நாம் அனுபவிக்கும் பொழுது தான் நமக்கு இதற்கான பொருள் புரியும். தெரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போதைக்கு. ஆமாம், ஐயா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாகாத கல்விக்கு விளக்கம் கொடுத்துட்டு, இஃது ரகசியம், உண்மையை நம்புதல் வேண்டும், இஃது ரகசியம்ங்கிறார். ரகசியம் எப்போ தெரியும்? உளவு சொல்வது தான் ரகசியம், ஒற்று சொல்வது தான் ரகசியம் இல்லையா? ஒற்று எங்கே வரும்? இங்கே தான் ஒற்று வரும். இறைவனுடைய ஒற்று உளவு அப்படிங்கிறது இங்கே தான் வரும். இது ரகசியங்கிறார். ஆனால் ஐயா அதற்கு பொருள் கொடுத்திருக்கிறார், அதை அன்பர்கள் குறிப்பெடுத்திருக்கிறார்கள். அந்த குறிப்பை வைத்து ஐயா சொன்ன பொருள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சாகாத தலை அப்படிங்கிறது ருத்திர பாகம், வேகா கால் அப்படிங்கிறது மகேஸ்வர பாகம், போகா புனல் அப்படிங்கிறது சதாசிவ பாகம். நம்ம உடம்புல 5 பாகங்கள் இருப்பதாக நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். கோசத்தடி பிறப்புறுப்பு இல்லையா? பிறப்புறுப்புக்கு மேலே 2.5 அங்குலத்தில் இருப்பது ஒரு சதுரமாக ஒரு பை இருக்குது. அதில் தான் நம்முடைய சுக்கிரமெல்லாம் போய் தங்கும். அதைத்தான் ஐயா பிரம்மா அப்படின்னு சொல்வது உண்டு. நம்ம தொப்புள் விஷ்ணு, காப்பாற்றக்கூடிய இடம் விஷ்ணு அப்படின்னு சொல்வது உண்டு. நம்முடைய இருதயம் இது பார்த்திங்கன்னா ருத்திரன் சொல்வது உண்டு. இந்த கழுத்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரன், உள்ள அண்ணாக்கு சதாசிவம். இதுதான் ஏற்கனவே நம் முன்னோர்கள் வகுத்த 5 படிநிலைகள். இதைத்தான் ஐயா கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வர்றார். இதில் 3 படிநிலைகளை சாகாத கல்விக்கு எடுத்துகிட்டு வர்றார். ஒன்று ருத்ரபாகம் இருதயம், அதுக்கு எடுத்துட்டு மகேஸ்வர பாகம் கழுத்து, உள்ள சதாசிவ பாகம் அண்ணாக்கு. இப்போ இந்த 3ஐயும் சொல்கிறார். இப்போ இந்த ருத்ரபாகத்தில் ஐயா என்ன இருக்கு சொல்கிறாருன்னா, காரணாக்கினி அப்படின்னு ஒரு பை இருக்கிறது அப்படிங்கிறார். காரணா அக்கினி, காரண அக்கினி அது சேர்த்துமா காரண அக்கினி அப்படின்னா அது ஒரு பை, அது பையாக இருக்கிறது. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, இந்த சாப்பாடெல்லாம் கூட இந்த இடத்துல ஒரு தட்டு இருக்குங்கிறார் ஐயா. தட்டு இருக்குது, அதில் போய் இந்த சக்தி ஆற்றல் இருக்குது இல்லையா? இப்போ ரத்தத்துக்கு தேவையான ஆற்றல் இது எல்லாமே போய் அதில் தான் வெண்மையாக படியும் அப்படிங்கிறார். அது 2.5 அங்குலமாக பிரிக்கப்படுகிறது. ஒரு அங்குலம் உடம்பிற்கு தேவையான சத்தாக போகிறது. ஒரு அங்குலம் சுக்கில பையில் போய் சுக்கிலமாக சேர்கிறது. பெண்களுக்கு அது கருமுட்டையாக போய் சேர்கிறது. அரை பங்கு இங்கே புருவ மத்தியில் விந்துவிற்கு போகிறது. ஆக்சுவலாக விந்துங்கிறது இந்த இடம்தான். விந்துனா நம்ம பொதுவாக சுக்கிலத்தை போய் விந்துங்கிறாங்க, அது கிடையாது. இது விந்து இங்கே போய் சேருதுங்க. இப்போ இந்த காரணாக்கினி என்று சொல்லப்படக்கூடிய பைக்கு ஐயா சாகாத தலை அப்படின்னு ஒன்று கொடுக்கிறார். இதுக்கு இன்னொரு பொருள் அப்படி சொல்லும்போது ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இதை ஜீவன் அப்படிங்கிற ஒரு பொருளையும் கொடுக்கிறார், இரக்கம் அப்படிங்கிற பொருளிலும் கொடுக்கிறார். இன்னொன்று இது வித்தியா கலை, ஒரு கலையை கொடுக்குறார். அப்படிங்கும்போது இது வித்தியா கலை அப்படிங்கும்போது வித்தியம் அப்படின்னா அறிவு, அறிவுக்கலை அப்படின்னு கொடுக்குறார். அப்போ சாகாத தலை அப்படிங்கிறது என்னென்னா, நம் இருதயத்தில் ஒரு
பை இருக்கிறது, காரணாக்கினி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பை இருக்கிறது. இதுதான் சாகாத தலை, இது ஒரு பொருள். அதுக்கப்புறம் அப்படியே வேகா கால் அப்படின்னு போகும்போது மகேஸ்வர பாகம் அப்படிங்கிறார். இப்போது உங்கள் மூச்சு காற்று, கால்னா காற்று, சரிங்களா? உங்கள் மூச்சு காற்றை இப்படி வச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமாக இந்த பக்கமும் சுவாசம் பார்த்தீங்கன்னா காற்று வரும். இந்த காற்று எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சுடும், சூடான காற்று. அது வேகும் தவம் செய்கின்ற பொழுது புருவ மத்தியில் ஒரு காற்று வீசும். அந்த காற்று எப்படி இருக்கும்னா குளிர்ந்த காற்றாக இருக்கும். அதைத்தான் ஐயா வேகா கால் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பாடலில் சொல்கிறார், கோடையிலே இலைப்பாற்றி கொதும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. பாட்டு எங்கே கொடுக்குறாரு பாருங்க. வேகா காலை எங்கே கொடுக்குறாருனா மேடையிலே, புருவமைத்தானே மேடை, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று. நீங்கள் ஒரு நந்தவனத்தில் இருக்கிறீங்க வச்சுப்போமே, ஃபுல்லாக மலர்ச்செடிகளாக இருக்குது. சாயந்தர நேரம் காற்று மெல்லியாக வீசுது. அந்த வாசம் ஒரு மழை காற்றும் சேர்ந்து வருது. மலர் காற்று மென்மையாக வீசுகிறது. மழை காலம் எப்படி இருக்கும் அந்த சுகம்? ஓரளவு தான் சொல்கிறேன், இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். இது அனுபவிச்சா இது எத்தனையோ கோடி மடங்கு இருக்கும். ஐயா சொல்கிறார், மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. இப்போ தவம் செய்யக்கூடியவர்களுக்கு உள்ளே காற்று எப்படி இருக்கும்? மெல்லிய பூங்காற்றாக இருக்கும். அந்த பூங்காற்று எங்கேயாவது சுடுமா? இப்போ நான் சொன்ன ஒப்புதல் படி பார்த்தீங்கனாலே சுடாது, வருடும், சுகமாக இருக்கும், ரொம்பவும் குளிராது, அப்படி மென்மையாக இருக்கும். இப்போ இதை ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா சாந்தி கலை, கலைகளில் வரும்போது சாந்தி கலைங்கிறார். சாந்தி கலைன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைதி. நீங்கள் என்ன வேணால் டென்ஷனில் இருங்க சார், ஒரு பெரிய நந்தவனத்தில் சாயந்தர நேரத்தில் அப்படியே நிலா வர்ற நேரத்தில் ஒரு அழகான மெல்லிய பூங்காற்று உங்கள் உடம்பை வருடிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா கோபமாக இருப்பீங்க? கண்டிப்பாக அமைதியாக இருந்தால் என்ன இருந்தாலும் போயிடும். ஆஹா அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? ஐயா இது என்ன சொல்கிறாருன்னா சாந்தி கலை அப்படின்னு சொல்கிறார். இதற்கான இடமாக ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பாக்கம், கழுத்தை ஐயா சொல்கிறார். இது ஆன்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் சொல்கிறார். இது முரண்படும், ஏன்னா ஆன்மான்னு வரும்போது ஆக்சுவலாக ஐயா புருவ மத்தியை தான் சொல்கிறார். ஆனால் இந்த இடத்துல குறிப்பெடுத்தவர்கள் ஆன்மா அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. காரண வாயு, இது காரணமாக இருக்கிறது காற்று அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து போகா புனல். புனல் அப்படின்னா நீர். இப்போ உங்கள் உடம்புக்குள்ளேயும் என் உடம்புக்குள்ளேயும் என்ன ஓடுது அப்படின்னா ரத்தம் ஓடுது இல்லையா? ஐயா உடம்புக்குள்ளே இப்போ என்ன ஓடுதுன்னா ரத்தம் ஓடலை, அமுதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஐயா தகவலையும் பதிவு செய்கிறார். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. அமுதம் எங்கேருந்து வருதுன்னா மூளையிலேருந்து தான் வரும். மூளை 1008 படிக தாமரை இதழ்களாக இருக்கிறதுங்கிறார் ஐயா. இந்த மூளைக்கும் புருவ மத்திக்கும் ஒரு நரம்பு இருக்குது. நீங்கள் இங்கே தவம் பண்ண இந்த உஷ்ணம் மூளைக்கு போக போக ஒவ்வொரு மடலாக விரியும். தாமரை இதழ்கள் எப்படி விரியுமோ இப்படி விரிஞ்சிக்கிட்டே வரும். அங்கேருந்து தான் அமுதமே வரும், மூளையிலேருந்து தான் அமுதம் வரும். அந்த அமுதம் புருவமத்திக்கு அண்ணாக்கில் சதாசிவ பாகம், அண்ணாக்கில் தான் அமுதம் முதல்ல சொட்டும். அமுதம் 5 இடத்துல வர்றதை ஐயா சொல்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான இடம் சதாசிவ பாகம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாக்கு. அந்த அண்ணாக்கில் ஒரு சின்ன நாக்கு தொங்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த நாக்கு அதுவாக திறந்து கொண்டு அதுலேருந்து அமுதம் சொட்டும். அப்படி அமுதம் சொட்டுகின்ற பொழுது நம்ம உடம்புல ரத்தம் ஓடுது இல்லையா, இந்த ரத்தத்தில் என்ன ஓடும்? அமுதம் ஓடும். ஐயா சொல்கிறார், அகவல சொல்கிறார், மடலெல்லாம் மூளை மலர்ந்திட உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட. ஊற்றெடுத்து ஓடுதான். இப்போ இதை ஐயா சதாசிவ பாகம் அப்படி சொல்கிறார். இந்த கலைகளில் சொல்லும் பொழுது சாந்தி அதீத கலை, அமைதியிலையும் அமைதி. உடம்புல ஃபுல்லாக அமுதம் ஓடுனா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? அமைதியினுடைய உச்சத்தில் இருக்கும், அதீத அமைதியில் இருக்கும். அதுதான் ஐயா என்ன சொல்கிறேன்னா சாந்தி அதீத கலை. சாந்தினா அமைதி, அதீத அமைதியில் நம்ம மனசு இருக்கும். இதை சொல்லும்போது ஐயா காரணாதகம், காரணம் அமுதம் அப்படின்னு சொல்கிறார்.
இப்போ இதை 3ஐ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் செய்கின்ற கூடியவர்களுக்கு சாகாத தலை, வேகாக்கால், போகாப்படன்னு சொல்லப்படக்கூடிய 3 விதமான அனுபவங்களும் தோன்றும். இந்த கல்விங்கிறது என்னென்னா, அங்கே யாரும் புக்கு வச்செல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்க போகிறது இல்லை. இந்த அனுபவங்கள் உடம்புக்குள்ளே இந்த அனுபவம், இந்த கல்விங்கிறது அனுபவம் தான். ஏட்டுச்சுரக்காய் கிடையாது. நம்ம சொல்லுவோம் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. இப்போ தெரிஞ்சு வச்சுக்கலாம், அனுபவம் வரும்போது புரியும். இப்போ இந்த சாகாத கல்வியில் இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. ஏன்னா உடல் ஃபுல்லாக அமுதம் ஓடிச்சுன்னா மரணம் கிடையாது இல்லையா? இந்த மூச்சு காற்று, வேகமாக வரக்கூடிய காற்று நீங்கள் தவம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வலது பக்கம் மட்டுமே சுவாசம் நடக்கும். சூரிய கலையில் மட்டும் சுவாசம் நடக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சுவாசம் நடக்கிறதே நிற்கும். நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க. காற்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மூச்சு வெளியே நின்றுடும். வெளியிலையும் போகாது, உள்ளேயும் போகாது. சுவாசம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதை தான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, வேகா காலில் காற்றை கொண்டு வந்து நமக்கு வைக்கிறார். நிறைய பேர் காற்றே கடவுளும்பாங்க. ஐயா காற்றெல்லாம் கடவுள்லாம் நமக்கு வந்து சொல்லலை. இப்போ இதை 3ஐயும் பிரிக்கின்ற பொழுது ஐயா என்ன சொல்கிறாரா, இது ருத்ர பாகம், இது மகேஸ்வர பாகம், இது சதாசிவ பாகம். அப்படிங்கிற அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் ஏற்றுவது. தவம் ஏற்றுவதும் பொழுது நம்ம கற்கக்கூடிய கல்வி, இந்த கல்வியின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். இந்த சாகாத தலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னம்னா அது கடைசியில் போகா புனல் அமுதத்தில் போய் நம்மளை நிறைவு செய்ய விடும். இப்போ இது அமுதம் உள்ளே ஓடிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு மரணம் கிடையாது, இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. அப்போ சாகாத கல்வியை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது அது ஒரு புக்கோ சிலபஸோ இல்லை. ஆமாம், தவம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தான் சாகாத கல்வி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டு. சிறப்புங்க. நிறைய இது நுட்பமான தலைப்பு. இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக விரிவாக சொன்னீங்க. தொடர்ந்து சன்மார்க்கம் சம்மந்தப்பட்டி, வள்ளலார் சம்மந்தம் பற்றியும் ரொம்ப ஆழப்பூர்வமான கருத்துக்கள்லாம் பேசுவாங்க. நன்றிங்க. நன்றி, வந்தனம். மற்ற சேனலெல்லாம் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகள் 1-2ஆகத்தான் போகுது. ஐபிசி பக்தியில் வாரந்தோறும் வள்ளல் பெருமானாரை பற்றிய நிகழ்வுகளை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள். வள்ளல் பெருமானாருடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஐபிசி பக்தி சேனலுக்கும் இதை இங்கே வந்து எடுத்த உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.